என்பிஎஸ் திட்டத்துல ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்பிஎஸ்ல தான் மாற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது குழந்தைகளுக்கான என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம்ல தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம்னா என்ன? எதனால இது கொண்டு வந்தாங்க? யாரெல்லாம் இதுல பயனடைவாங்க? இப்போ இதுல வந்திருக்கிற முக்கியமான மாற்றம் என்ன? இந்த மாற்றத்தினால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்காக அவங்களோட பேரண்டோ இல்ல கார்டியனோ போய் இன்வெஸ்ட் பண்ற ஒரு பென்ஷன் ஸ்கீம். என் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு 60 வயசு ஆகும்போது அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போல இருந்தே நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ அப்ப நார்மல் என்பிஎஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் என்பிஎஸ் 18 வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணாலும் ஓபன் பண்ணலாம். ஆனா இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைனர் குழந்தைங்களுக்கு, அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான் ஓபன் பண்ண முடியும். அப்படி ஓபன் பண்ற இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நார்மல் என்பிஎஸ் கன்வெர்ட் ஆயிடும். யார் இதை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா இது மைனர் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட பேரண்டோ இல்ல கார்டியனோ தான் இது அவங்களுக்காக ஓபன் பண்ண முடியும். இதுல எவ்வளவு பணம் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு 1000 ரூபாய் மினிமம் அமௌண்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் எதுவுமே இல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கான்ட்ரிபியூஷனுமே நீங்க மந்த்லி பண்ணலாம், இல்ல குவார்டர்லி பண்ணலாம், இல்ல ஆனுவலி ஒரு முறை மட்டும் பண்ணலாம். சோ அதுக்கான எல்லா ஃபிளெக்சிபிலிட்டியுமே கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம கொடுக்குற இந்த பணத்தை அவங்க எதுல முதலீடு செய்வாங்க, எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா 3 விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒன்னு ஈக்விட்டி, அதாவது பங்குச்சந்தை முதலீடுல ஈடுபடுறாங்க. ரெண்டாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸ், சோ பாண்ட்லயும் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், சோ இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்னோம்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் வந்திருக்குன்னு, அது இந்த இடத்துல தான் அந்த சேஞ்ச் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போ வரைக்குமே இந்த ஈக்விட்டி, பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்கீம் இனிமேல் இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க நினைச்சா 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைக்காக பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுல ரொம்ப டைம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு 60 வயசு ஆகும்போது தான் இந்த என்பிஎஸ் மெச்சூர்ட் ஆக போகுது. ஸோ சாலிடா ஒரு 50 வருஷம் அவங்க கிட்ட டைம் இருக்கு. 50 வருஷம் என் குழந்தைக்கு நான் முதலீடு செய்ய போறேன் அப்படின்னா, நான் ஏன் ஒரு பாண்ட்ஸையோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ சூஸ் பண்ணணும்? நான் 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது ரிட்டர்ன்ஸா கிடைக்கும் போது அதோட நம்பர்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய முதலீட்டாளர்கள் விரும்புறாங்க. அதனாலேயே அவங்களோட குழந்தைங்களுக்கு என்பிஎஸ் வத்சல்யாவை சூஸ் பண்ண வேணாம், நம்ம டைரக்டா ஈக்விட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு விரும்புறாங்க. ஸோ அதை ஃபிகர் அவுட் பண்றதுக்காக தான் இப்போ என்பிஎஸ் வத்சல்யால கூட நீங்க 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்ப இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தானே? இதுல எந்த நெகட்டிவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுல நெகட்டிவும் இருக்கு. என்னன்னா, நீங்க 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்கும்போது பங்குச்சந்தையோட ரிஸ்க் கண்டிப்பா இதுக்கும் வரும். என்னதான் நீங்க லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் ரிஸ்க் இதுல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுல எந்த வகையிலும் நமக்கு கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க போட்ட பணத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. பட் இது வரைக்கும் பங்குச்சந்தை கொடுத்துக்க ரிட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்றவங்க, பங்குச்சந்தை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 50 இயர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு காலம். சோ அவ்வளவு காலத்தை நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா உங்க பணம் வந்து இல்லாம போறதுக்கோ இல்ல நீங்க பெரிய அளவுல நஷ்டம் அடைறதுக்கோ வாய்ப்புகளே இல்ல. உங்களுக்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் தேடி தரும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் மார்க்கெட் ரிஸ்க் இதுல இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த என்பிஎஸ் வத்சல்யாவை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. சோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு இது செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.